ஹாய். நிறைய பேரண்ட்ஸ் அடிக்கடி கேட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, செல்போனுக்கு அடிக்டா இருக்கக்கூடிய என் பிள்ளைங்களை எப்படி மாத்துறது? டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, யூடியூப் பார்த்துட்டே இருக்காங்க, இப்ப நிறைய குழந்தைங்க ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா எந்த ஒரு ஹேபிட்ல இருந்து அவங்களை மீட்டு கொண்டு வரணும்னா 3 விஷயத்தை நீங்க முக்கியமா செய்யணும். முதல் விஷயம், அந்த ஹேபிட்டை விடுன்னு சத்தம் போடக்கூடாது. அதுக்கு பதிலா நீங்களும் சேர்ந்து அந்த ஹேபிட்ல இருந்து விடுபடணும். அதாவது செல்போன் டிவி டைம் குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் வீட்டுல யாருமே செல்போன் டிவி யூஸ் பண்ணாம இருக்கிறத அவங்க பாக்குற மாதிரி செய்யணும். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு ஒரு பிக்ஸட் டைம் கொடுக்கணும். ஒரே நாள்ல நீ செல்போனை தூக்கி தூர போட்டோம்னா போட மாட்டாங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம், அந்த டைம்ல மட்டும் தான் எடுக்க சொல்லணும். மற்ற டைம் ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லி புரிய வைக்கணும். மூணாவது விஷயம், இதுக்கு ஆல்டர்னேட்டிவான விஷயங்களை காட்டுறது. செல்போன் டிவி ஹேபிட்க்கு அடிமையானாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம். வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருந்தாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்குங்கிறத யோசிச்சு அதை அவங்களோட சேர்ந்து நீங்களும் செய்யணும், தொடர்ந்து செய்யணும், ரொம்ப நாளைக்கு செய்யணும். அப்பதான் அது மாறும். ஒரே நல்லதையே நினைப்போம், நல்லது மட்டுமே நடக்கும்.